வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது திரிலோக வசியம், தெய்வ வசியம், தேவ மோகனம், ஜனமோகனம். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே சித்தர்கள் சொன்ன மிக எளிமையான முறை, ஆனால் மிக அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இது. இது எல்லாமே மூலிகை மைய வச்சு தான் இந்த மூலிகையை பயன்படுத்த போகிறோம். இந்த மை எதை வச்சு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம முதல்ல பார்ப்போம். முதல்ல திரிலோக வசியத்தை முதல்ல பார்ப்போம். வெள்ளை இருக்க செடி இருக்குது பாருங்கள். அந்த செடியோட வேருக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தாமரை நூலில் மஞ்சள் தடவி அந்த நூலை வெள்ளை இருக்க செடிக்கு காப்பு கட்டி தேங்காய் உடைத்து தூப தீபம் காட்டி கிரணாங்கிரிங் குராங்கங் கணபதி மகா கணபதி லோக வசிகாம பகவதே அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி காப்பு கட்டுங்க. காப்பு கட்டிட்டு 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த செடியை வேருடன் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன பாருங்கள், மேற்படி சொன்ன மந்திரத்தை 108 தடவை ஜெபிச்சுட்டு அந்த வேரை அடியோடு எடுத்துட்டு அந்த வேரை மட்டும் தனியாக நறுக்கி எடுத்துங்க. நறுக்கும் போது ஒரு கல்லாலையோ வேறு ஒடிச்சு கூட எடுத்துங்க. ஆனால் இரும்பு படக்கூடாது. எடுத்து குங்குமப்பூ, கோரோஜனை, கஸ்தூரி இதையெல்லாம் சமநடை எடுத்துக்கணும். 3 ஒரே அளவு இருக்கணும். குங்குமப்பூ, கோரோஜனை, கஸ்தூரி. ஆனால் ஒரிஜினலாக இருக்கணும். கடையில் டூப்ளிகேட் விற்பாங்க, அதை வாங்காதீங்க. வாங்கி பசு நெய் இருக்க பாருங்க, காராம்பசு நெய்யால் அரைச்சி திளர்தமிட திரிலோகம் வசியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சித்தர்கள் கைகண்ட உண்மை. இது 100% சிறப்பாக வேலை செய்து பயன்பெறுங்கள். அடுத்தது தெய்வ வசியமை. இதை எப்படி செய்கிறது? இதுக்கு என்ன பண்ணணுன்னா, பொற்றலை கையாந்தார் இருக்க பாருங்க. வசியத்திலே ஒரு சிறந்த தெய்வ வசியம் பண்ணுறதுல மிகப்பெரிய ஆற்றல் படைத்தது பொற்றலை கையான். இந்த பொற்றலை கையாந்தார் செடிக்கு காப்பு கட்டுங்க. காப்பு கட்டி அந்த சமூலத்தை வேரோடு எடுக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி தேபிருங்கி மகாபிருங்கி செய்ய சோஜாஸ்ரீயும் பவ அப்படிங்கிற மந்திரத்தை 9 தடவை சொல்லி நீங்கள் அதை வேரோடு பிடுங்கணும். பிடுங்கி எடுத்து இதை காப்பு கட்டி அன்றைக்கி எடுத்துடலாம். எடுத்து நிழலில் காய போட்டுங்க. அது நல்லா காஞ்ச பிறகு நன்றாக இடித்து அரைத்து பொடி செஞ்சிங்க. பொடி செஞ்சு ஒரு துணியில் வச்சு திரிச்சிங்க. அப்படியே வெள்ளை துணியில் வச்சு திரித்து அகல் விளக்கில் சுருட்டி வச்சு காராம்பசு நெய்யை ஊற்றி அப்படியே எரிச்சிடுங்க. காராம்பசு நெய்யை ஊற்றி அந்த திரியை அப்படியே கொளுத்திட்டு அப்படியே கருகி போயிடும். கருகி போனதுக்கப்புறம் அதே காராம்பசு நெய்யை விட்டு அப்படியே மையை அரைச்சி கிட்டத்தட்ட ஒரு 2 ஜாமத்துக்கு மேலே அரைக்கணும். அப்போ தான் அதனுடைய பவர் முழு சக்தி கிடைக்கும். அரைச்சி திளர்ந்த விட்டு கொண்டு நீங்கள் போனால் சகல தெய்வமும் உங்களுக்கு வசியமாகும். இது ஒரு முறை. இது தெய்வ வசிய முறை. இதுவும் சிறப்பாக வேலை செய்யும். செஞ்சு பயன்பெறுங்க. அடுத்தது தேவ மோகனம். வசியம் வேற, மோகனம் வேற, மோகிக்க வைக்கிறது. இதுக்கு எதை பயன்படுத்தினா, ஊமைத்தையிலே மருள் ஊமைத்தைன்னு ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முள்ளாக இருக்கும், சின்ன காயாக இருக்கும். மருள் ஊமைத்தை செடிக்கு காப்பு கட்டுங்க. ஓம் தெய்வ மோகினி வரு அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி வேரோடு பிடுங்கி எடுத்து அதை நல்லா காய வச்சிங்க. சுட்டு சாம்பலாக்கி அதோட மேல் சொன்ன அதே மருள் ஊமத்தை செடி இருக்குது பார்த்திங்களா, அந்த செடியோட சாரை விட்டே நீங்கள் அரைக்கணும். சாரை விட்டே நல்லா அரைச்சி ஒரு சிமிழில் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு, இதுக்கு நீங்கள் எந்த மந்திரமும் உருவேற்ற தேவை கிடையாது. நீங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்க, இதே மந்திரம்தான். ஓம் தேவமோகினி வருவரு சுவாகா, ஓம் தேவமோகினி வருவரு சுவாகா. இந்த மந்திரம் மட்டும்தான். இதை நீங்கள் ஒரு 1008 தடவையோ 10,008 தடவையோ உருவேற்றிக்கிட்டிங்கனாக்கா தேவர்கள் யாவரும் வசியமாவார்கள். நீ எந்த தேவரை நீங்கள் எது விரும்பினாலும் உடனே வசியமாவாங்க. அடுத்ததாக ஜனமோகனம். இந்த ஜனமோகனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை நன்னாரி. இந்த நன்னாரி வேர் இருக்க பாருங்க. அந்த நன்னாரி வேரை பௌர்ணமி அன்னைக்கு காப்பு கட்டணும். அந்த வேருக்கு காப்பு கட்டி பால் பொங்கல் வச்சு தேங்காய் உடைத்து தூபதீபம் காட்டி படைச்சிக்கிட்டு சீவி சீனே மொகி அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லி நன்னாரி வேற செடியோடு அப்படியே பிடிங்கிடுங்க. வேரோடு பிடிங்கி எடுத்துடுங்க. எடுத்து அதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி, இதை பதப்படுத்தணும் எதுவும் படுத்தணும்னு அவசியம் கிடையாது. தண்ணீர் ஊற்றி அரைச்சி உச்சந்தலையில் கொஞ்சோண்டு
தொட்டு வச்சுக்கிட்டு போனீங்கன்னாக்கா சகல ஜனமும் மோகனமாகும். இது ஒரு ஜனமோகனத்தில் சிறப்பான முறை. இது எல்லாமே சித்தர்கள் பயன்படுத்தி சொன்ன கைகண்ட விஷயந்தான் இதை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இது எல்லாமே ஓலைச்சுவடி திரட்டிலிருந்து தான் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். சித்தர்கள் பயன்படுத்தி கைகண்ட விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இதை செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தடுத்த காணொளியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.